கோக்கு பெப்சி மாதிரியான வெளிநாட்டு பானங்களை தடை செய்யணும்டா. பாரு, தாமிரபரணி ஆத்துல இருந்து ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் லிட்டர் தண்ணீரை உறிஞ்சி எடுக்கிறான். அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை பாய்காட் பண்ணணும். அதே மாதிரி 10 ரூபா ஜூஸஸையும் நம்ம பாய்காட் பண்ணணும். எல்லாமே ஃபுல்லாக கெமிக்கலை போட்டு விற்கிறான் அப்படின்னு சொல்லி வீரவசனம்லாம் பேசிட்டு கடையில் பிரியாணியை சாப்பிட்டு முடிச்சுட்டு முதல்ல ஆர்டர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இந்த கோலி சோடா. அதுலேயும் கலர் செலக்ட் பண்ணுவோம், மஞ்சள் கலரா பச்சை கலரா இல்லை சிவப்பு கலரா அப்படின்னு சொல்லிட்டு. சரி மஞ்சள் கலர் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி இதை உடச்சி அந்த விரலை வச்சு அந்த கோலியை உள்ளே அழுத்தி அதுக்கப்புறமா குடிக்கிற ஃபீலிங் இருக்குதே, ஏதோ தென்னை மரத்துலேருந்து நம்மளே டேரெக்டாக இளநியை இறக்கி குடித்த மாதிரி உள்ள ஃபீலிங் வந்து இது கொடுக்குது. அதனால தான் என்னவோ தெரியல இன்றைக்கி கோலி சோடா விற்பனை அமோகமாக இருக்குது. அந்த 10 ரூபா ஜூஸ் பாட்டில் வாங்கி குடிக்கும்போது ஏதோ விஷத்தை குடிக்கிற மாதிரியும், சத்தியமாக குடிக்கூடாது, இதை வாங்கி குடிக்கும்போது ஏதோ ஒரு ப்ரீமியம் ப்ராடக்டை வாங்கி குடிக்கிற மாதிரியும் சூப்பர் சார் அப்படியே மிதக்கிற மாதிரியே இருக்கு. மக்களோட மனதில் வந்து அந்த ஃபீலிங் வந்து உருவாகுது. அந்த இளவு ஃபீலிங்கை தான் நம்ம இன்னைக்கு உடச்சி பேச போகிறோம். இந்த கோலி சோடான்னு சொல்லி விற்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, அதில் என்னென்ன விஷயங்களை சேர்க்குறாங்க, அது நமக்கு நல்லதா கெட்டதா அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம், இதை நீங்கள் வாங்காதீங்கன்னு நான் சொல்ல போகிறது கிடையாது, விற்பவர்களும் விற்கக்கூடாதுன்னு நான் சொல்ல போகிறது கிடையாது. இதில் இருக்கக்கூடிய பொருட்கள் அதோட கண்டென்ட்ஸை பற்றி மட்டும் தான் நான் பேச போகிறேன். அதை வச்சு முடிவெடுக்க வேண்டியது மக்கள் தானே தவிர நான் சொல்கிறதுனால அவங்க வந்து வாங்காமல் இருக்க போகிறாங்க, அதனால் தொழில் பாதிக்கப்படுறது அப்படின்றது என்னோட நோக்கம் கிடையாது. எதுக்கு இதெல்லாம்? இந்த வீடியோவை நீங்கள் முழுவதுமாக பார்க்கும்போது அது உங்களுக்கே புரிய வரும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது பின்னாடியே இன்க்ரீடியன்ஸ் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. முதல்ல பியூரிஃபைடு கார்பனேட்டட் வாட்டர். இந்த கார்பனேட்டட் வாட்டர் அப்படின்றது சோடாவை தான் குறிப்பிட்றாங்க. கார்பன் டை ஆக்சைடோட தண்ணீர் ரியாக்ட் பண்ணும்போது கார்போனிக் ஆசிட் அப்படின்ற ஒன்று உருவாகும். அதுதான் இந்த சோடாக்கான அந்த தன்மையை வந்து கொடுக்கக்கூடியது. அதுக்கு அடுத்தபடியாக சுகர் அண்ட் ஆப்வியஸ்லி இதுவும் வந்து சீனி தண்ணி தான். ஸோ அந்த சீனி தண்ணியில் அதுக்கு அடுத்தபடியாக அசிடிட்டி ரெகுலேட்டர், ப்ரிசர்வேட்டிவ், கண்டைன்ஸ் பெர்மிட்டட் நேச்சுரல் கலர் and food color contains added flavors, natural and artificial flavoring substances. லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. இதுல எங்கேயாவது இது என்ன ஃப்ளேவர்? பைனாப்பிள் ஃப்ளேவர். பைனாப்பிளோட எக்ஸ்ட்ராக்ட் எங்கேயாவது குறிப்பிட்டிருக்காங்க? கிடையாது. ஏன்னா இயற்கையான பைனாப்பிள் வந்து இதில் கிடையாது. அது கீழேயே வந்து பெருசாக போட்டிருக்காங்க கண்டைன்ஸ் நோ ஃப்ரூட் ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உள்ளுக்க மஞ்சள் இருக்கக்கூடியது கலர், அப்புறம் பைனாப்பிள் ஃப்ளேவரை மட்டும் தான் சேர்த்துருப்பாங்க. சரி, அடுத்த விஷயம், நீங்கள் அந்த சோடா மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இவ்வளோ விஷயங்கள்லாம் அவங்களே மேனுவலெல்லாம் சேர்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அதுக்குன்னு சிறப்பு இருக்குது, சாஃப்ட் ட்ரிங்க் ஃப்ளேவர்ஸ் அப்படின்னு சொல்லி தனியாக அந்த ஃப்ளேவர் எசன்ஸை மட்டும் சேல் பண்ணுறாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு அதை வாங்கி அதில் ஒரு 50 ml ஊற்றிட்டு பேலன்ஸை நீங்கள் தண்ணியை ஊற்றுனீங்கன்னா போதும், கோலி சோடா அப்படின்றது ரெடி ஆயிடும். சரி, அது என்ன விதமான எசன்ஸாக இருக்கும், அதில் என்ன விஷயங்களை மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற டீட்டெயில் எல்லாத்தையும் நம்ம தேடி எடுத்தோம். இந்த மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க் ஃப்ளேவர்ஸ் இருக்கு இல்லையா, அது என்ன டைப் ஆஃப் ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எமுல்ஷன் ஃப்ளேவர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஃப்ளேவரை சப்ளை பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான டீலர்ஸ் வந்து இருக்காங்க. அதில் நம்ம கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி ஒரு நல்ல டீலராக வந்து எடுத்தோம். அந்த டீலர் பேரை காட்ட விரும்பலை. அந்த இதில் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து போட்டிருக்காங்க பாருங்களேன். ஆக்சுவலாக இவங்க வந்து மேனுஃபேக்சரர், அதனால தான் இவங்க இன்க்ரீடியன்ஸை வந்து கீழே டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து இவங்களை விட கம்மியான ப்ரைஸில் சப்ளை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் வந்து இல்லை. ஜஸ்ட் அந்த ஒயிட் கலர் 10 லிட்டர் கேன் இருக்கும் இல்லையா, அதில் வந்து ஒரு ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டியிருக்காங்க. அவங்களோட பிராண்ட் நேமு, என்ன ஃப்ளேவரு, மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. மற்றபடி என்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி அதை பண்ணியிருக்காங்க அப்படின்றத குறிப்பிடலை. அண்ட் இன்னொரு விஷயம், நான் வந்து இந்த மாதிரி ஒரு கோலி சோடா கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் இதை என்கொயரி பண்ணும்போது அடிமட்ட ரேட்டுக்கெலாம் தர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. சார், அவங்க வந்து அந்த ப்ரைஸு கொடுக்குறாங்களா, நான் உங்களுக்கு அதை விட சீப்பாக கொடுக்குறேன், நீங்கள் ஒரு 1000 லிட்டர் எடுத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான கொட்டேஷன்ஸ் வந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே வந்து பயமாக இருந்துச்சு. இதையா இவ்வளோ நாளாக சப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏண்டா உங்களை தட்டிக்க காலே கிடையாதா? சரி, இப்போ இதில் போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸுக்கு வரும் பாலிப்ரோபிலின் கிளைகால். இதுதான் வந்து எமுல்சிஃபையராக செயல்படக்கூடியது. இந்த எமுல்சிஃபையர் அப்படின்றது தண்ணீரையும் நம்ம அந்த ஃப்ளேவரையும் மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து தண்ணீரோட நல்லா மிக்ஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த எமுல்சிஃபையர் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அதுதான் அந்த கன்சிஸ்டன்சியையும் கொடுக்கக்கூடியது. இப்போ அந்த மாதிரி ஃப்ளேவர் எசன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா திக்காக ஒரு நல்ல கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அந்த திக்னஸை கொடுக்கக்கூடியது இந்த எமுல்சிஃபையர் தான். அதுக்கு அடுத்தபடியாக பெர்மிட்டட் நேச்சர் ஐடென்டிக்கல் நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரிங் சப்ஸ்டான்சஸ். இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஃப்ளேவர்ஸ் இன்றைக்கி வரக்கூடிய பெரும்பாலான உணவுப் பொருட்களில் இந்த ஃப்ளேவர்ஸ் அப்படின்றது அதிகமாக சேர்க்கப்படுது. ஆனால் இதில் சின்ன டிஃப்ரென்சஸும் இருக்குது. இங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா நேச்சர் ஐடென்டிக்கல், நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லி 3 விதமான ஃப்ளேவர் கொடுத்துருக்காங்க. என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. ஃபர்ஸ்ட் வந்து நேச்சுரல் ஃப்ளேவர்ஸ் பேர்லேயே இருக்குது, நேச்சுரலாக எடுக்கக்கூடியது. ஸோ அப்படின்றப்போ இப்போ ஸ்ட்ராபெரியோட ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா ஸ்ட்ராபெரி பழத்திலேருந்து பிரிச்செடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மை அது கிடையாது. இயற்கையிலேருந்து கிடைக்கக்கூடிய எந்த ஒரு பொருள்ல இருந்தும் இவங்க அந்த ஃப்ளேவரை பிரித்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காய்கறி, பழங்கள்,
பூக்கள், இலைகள், மரத்தோட துகள்கள், மரப்பட்டைகள், கறி, மீன், நண்டு, எறா அந்த மாதிரி எந்த இயற்கையிலேருந்து கிடைக்கக்கூடிய எந்த ஒரு பொருள்ல இருந்தும் இந்த ஃப்ளேவரை இவங்களால பிரிச்செடுக்க முடியும். அந்த பொருட்களை ஹீட் பண்ணுறது, ரோஸ்ட் பண்ணுறது, வேதிவினைக்குள்ளாக்குறது இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் மூலமாக அந்த ஃப்ளேவரை பிரிச்செடுக்க முடியும். அடுத்தபடியாக நேச்சர் ஐடென்டிக்கல். இதுவும் இயற்கையில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி எடுக்கக்கூடியது தான். ஆனால் இதில் பலவிதமான பொருட்கள் சேர்ந்து இருக்கலாம். பலவிதமான பொருட்களோட கெமிக்கலி அது ரியாக்ஷன் அடையலாம், சிந்தசைஸ் பண்ணப்படலாம், பலவிதமான வேதி வினைக்குள்ளாக்கப்பட்டு ஃபைனலாக இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஸ்ட்ராபெரி மாதிரியே அந்த ஃப்ளேவரை கொண்டு வர்றதுக்கு பேர் தான் நேச்சர் ஐடென்டிக்கல் ஃப்ளேவர் அப்படின்றது. அந்த நேச்சுரலுக்கும் நேச்சர் ஐடென்டிக்கலுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, நேச்சர் ஐடென்டிக்கலில் கெமிக்கல் ப்ராசஸ் அதிகமாக இருக்கும், பலவிதமான பொருட்கள் சேர்ந்து அந்த ஃப்ளேவரை வந்து கொண்டு வரும். அடுத்தபடியாக ஆர்டிஃபிஷியல். இது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இயற்கையான பொருட்கள் இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது, இயற்கையான ஃப்ளேவராகவே இருக்கணும் அப்படின்றதும் அவசியம் கிடையாது. சும்மா ஏதோ மிக்ஸ் பண்ணும்போது ஏதோ லைட்டாக ஸ்ட்ராபெரியோட டேஸ்ட்டோ இல்லை ஸ்மெல்லோ வந்தாலோ ஓகே தான் அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்ணக்கூடியது தான் இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் அப்படின்றது. பட் இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்லையும் அதோட ஃப்ளேவர்ஸை ரொம்பவே அக்யூரேட்டாக துல்லியமாகவும் எடுத்துகிட்டு வர முடியும். அடுத்தபடியாக இந்த எசன்ஸில் சேர்க்கக்கூடிய கலர். இந்த கலர் கம்ப்ளீட்லி கெமிக்கலி சிந்தசைஸ்டு தான், அதாவது ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் தான். இந்த கலர்ஸில் சில கலர்ஸை வந்து சில கண்ட்ரீஸில் பேனும் பண்ணியிருக்காங்க. ஹைப்பர் டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, லாங் டூரேஷன் பயன்படுத்தும் போது இல்லை அதிகமாக உட்கொள்ளும் போது அதனால் மோசமான விளைவுகள் ஏற்படுறதுனால சில கண்ட்ரீஸில் சில கலர்ஸை பேன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் இந்த கலரில் இருக்கிறதுனால காமனாகவே இந்த ஃபுட் கலர் அப்படின்றது ஒரு ஆபத்தான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வரக்கூடிய சில ப்ராடக்ட்ஸில் வந்து அதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நோ ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர், நோ ஆர்டிஃபிஷியல் கலர் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி தான் சேலே பண்ணுறாங்க. நம்ம வியாபாரி புத்திசாலியா. ஸோ கூடுமான அளவு இந்த கலரிங் எல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. பட் நம்ம வாங்கக்கூடிய எல்லா பொருட்கள்லையும், குழந்தைங்க சாப்பிடக்கூடிய சாக்லேட்ல இருந்து கேண்டீஸ்ல இருந்து இந்த மாதிரி சோடாஸ் வரைக்கும் எல்லாத்துலேயும் கலர் பண்ணி தான், கலர் அடித்து தான் விற்கிறாங்க. சரி, இப்போ ஏன் நான் இதை பற்றி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் போட்டு பேசிகிட்டு இருக்கேன்? இது ஒன்றும் தடை செய்யப்பட வேண்டிய பொருள் கிடையாது. ஆல்கஹால் மாதிரியோ, லிக்யூர் மாதிரியோ, இல்லை சிகரெட் மாதிரியோ இது தடை செய்யப்பட வேண்டிய ஒரு பொருள் கிடையாது. இது நார்மலாக ஒரு உணவுப் பொருள். யார் வேணாலும் இதை குடிக்கலாம், இதனால் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. இவன் இப்படி சொல்ல மாட்டானே அப்படின்ற மாதிரி தான் வந்து நமக்கு தோணும். இப்போ உதாரணமாக இங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ராபெரியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது குடிக்கக்கூடிய ஒரு பொருள் தான். ரொம்ப தாகமாக இருக்குது, குடிச்சிட்டு வந்துடுறேன். அது வலி வேற டிபார்ட்மெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி உங்கள் முன்னாடி தான் குடிக்கிறேன். நல்லா தான் இருக்குது, இனிப்பு தான் பயங்கரமாக இருக்குது. சரி, இந்த மாதிரி ஒரு பாட்டில் குடிக்கிறதுனால எனக்கு எந்த விதமான பெரிய பிரச்சனையும் ஆயிட போகிறது கிடையாது. ஆனால் இது எல்லாமே நீங்கள் கலெக்டிவாக பார்க்கும்போது ஒரு நாளில் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களில் நமக்கு அதிகமான கலர்ஸு, அதிகமான சுகர்ஸு இதெல்லாம் கலந்துருக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட உடல்நிலையை வந்து ஃப்யூச்சரில் பாதிக்கும். உதாரணமாக இதில் இருக்கக்கூடிய சுகர் கண்டென்ட், இதில் அதிக அளவில் சுகர் கண்டென்ட் வந்து இருக்குது. நம்ம பொதுவாகவே சொல்கிறோம் இந்த ப்ராடக்ட்டில் சுகர் இருக்குது சாப்பிடாதீங்க, அதே மாதிரி எந்தெந்த பொருட்களில் சுகர் இருக்கோ அதெல்லாம் தவிர்த்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, சுகரில் இருக்கக்கூடியது அது ஒரு சிம்பிளான ஸ்ட்ரக்சரு, குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் இந்த ரெண்டும் தான் இருக்குது. இது நம்ம நேரடியாக உட்கொள்ளும் போது அது நேரடியாக ரத்தத்தில் கலக்கப்படுது. அப்போ பிளட்டில் குளுக்கோஸ் லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு கணையம் வந்து அதிக அளவில் இன்சுலினை சுரக்கும். அப்புறம் பிளட்ல இருந்து சுகர் வந்து நீக்கப்படுது. இந்த ப்ராசஸ் நம்ம அதிகமாக சுகர் எடுக்கும்போது திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ கணையம் என்னாகும் அப்படின்னா, இந்த இன்சுலின் அதிகமாக சுரந்துக்கிட்டே இருக்குமா, ஒரு கட்டத்தில் அது எக்ஸாஸ்ட் ஆகி இந்த இன்சுலினை அதிகமாக சுரக்க முடியாமல் போகலாம். இல்லை என்ன தான் இன்சுலினை சுரந்தாலும் கூட ரத்தத்தில் இருந்து குளுக்கோஸை ரிமூவ் பண்ண முடியாமல் போகலாம். அதுதான் நம்ம டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், நீரிழிவு நோய். அப்போ இந்த சுகர்னால இந்த பாதிப்பு வரும் அப்படின்றத தெரிஞ்சதுனால தான் நம்ம அந்த சுகர் சாப்பிட்றத கம்மி பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி தான் இந்த ஃபுட் கலர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போதும் அதுவும் பிரச்சனைகளை உண்டு பண்ணும். ஸோ நான் சொல்ல வர்றது, இந்த மாதிரி உணவுப் பொருட்களை தடை செய்யுங்க, இல்லை இதெல்லாம் விற்காதீங்க, இதெல்லாம் தயாரிக்காதீங்க அப்படின்றது கிடையாது. என்னோட பாயிண்ட் வந்து ரொம்ப சிம்பிள் தான். அடிக்கடி சாப்பிட்றத தவிர்த்துக்குங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரியான ஒரு ட்ரிங்க்கில் தண்ணீரை தவிர வேறு எதுவும் இயற்கையிலிருந்து வரலை அப்படின்றப்போ, மீன்ஸ் நேரடியாக வரலை அப்படின்றப்போ இது ஒரு நல்ல உணவாக இருக்க முடியுமா? ஸோ அதை வச்சு நீங்களே முடிவெடுத்துக்கங்க. நான் இதை நீங்கள் குடிங்க குடிக்காதீங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அது உங்களோட தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்தது. இவ்வளோ நேரம் ஆகியும் இதோட ஃப்ளேவர் வந்து இன்னும் வாயிலேயே தான் இருக்குது, போகலை, அந்தளவு ஹெவியாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய இந்த மேனுஃபேக்சரிங் டேட்டு போட்டிருக்காங்க இல்லையா, பெஸ்ட்டு பிஃபோர் 3 monthsன்னு போட்டிருக்காங்க. இந்த மேனுஃபேக்சரிங் டேட்டு வந்து ஸ்டிக்கர் வந்து ஈஸியாக பிஞ்சிட்டு வருது, எந்தவித டேமேஜும் இல்லாமல். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், தனியாக கையில் வந்துருச்சு இந்த ஸ்டிக்கரு. ஸோ இந்த ஸ்டிக்கரை எடுத்துகிட்டு நான் வேறு ஒரு ஸ்டிக்கர் ஓட்டணும்னா ஈஸியாக இது மேலே அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம்.
நான் எத்தனை தடவை வேணாலும் இந்த மேனுஃபேக்சரிங் டேட்டா என்னால் மாற்றிக்கிட்டே இருக்க முடியும். அப்படி தான் கொடுத்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி ஒரு காமெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன். நியூட்ரிஷனல் வேல்யூஸ் பெர் கிராம் பெர் 100 ml. ப்ரோட்டீன் 0.05%. இதில் இருக்கக்கூடிய எந்த பொருளில் ப்ரோட்டீன் கலந்துருக்குன்னு ஐயா கொஞ்சம் சொல்லுங்களேன். மேனுஃபேக்சரர் ஐயா கொஞ்சம் சொல்லுங்கள். காலம் வராதப்பா. ஃபேட்டு 0.05, கார்போஹைட்ரேட் 14.52, சுகரு 1.06. 100 ml வந்து வெறும் ஒரே 1 கிராம் தான் சுகர் இருக்கான். இதை வந்து நாங்கள் நம்பணும். உங்களோட கணக்குப்படியே கார்போஹைட்ரேட் 14.52னா அது எதுலேருந்து வருது? கார்போஹைட்ரேட்டு சுகரில் இருந்தால் கார்போஹைட்ரேட் வேல்யூ வரும். ஏதாவது ஒன்று இஷ்டத்துக்கு போடணும், இதை யாரும் படிக்க மாட்டாங்க அப்படின்றதுனால அவங்களே இஷ்டத்துக்கு ஒரு நியூட்ரிஷனல் டேபிளை வந்து போட்டு வச்சுருக்காங்க. அண்ட் இவ்வளோத்துக்கும் இது FSSAI லைசன்ஸ்டு. இந்த FSSAI ஒரு தடவை வெரிஃபை பண்ணி பார்த்துருவோமா? லைசன்ஸ் வந்து ஆக்டிவில் தான் இருக்குது, சேம் நேமில். ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா இதுன்னு மட்டும் கிடையாது, இன்னும் எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் விற்கிறாங்க. லைசன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டே இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் ஸ்டிக்கர் ட்ராம்பர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. தப்பான நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷன் வேல்யூ அண்ட் அதே மாதிரி இன்க்ரீடியன்ஸும் வந்து டவுட்ஃபுல் தான். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அண்டு சிலர் வந்து அந்த 10 ரூபா ஜூஸ் பாட்டிலை வந்து ஏதோ விஷம் மாதிரி பார்ப்பாங்க. அதே இந்த மாதிரியான பாட்டில்ஸாக ஏதோ ஒரு ப்ரீமியம் ப்ராடக்ட் மாதிரி பார்க்குறாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று சளைச்சது கிடையாது. ரெண்டுமே ஒரே மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான். நீ யாரு நான் யாரு? ஒரு தாய் பிள்ளை. என்ன இதில் அந்த கோலி குண்டு போட்டு கொஞ்சம் ஃபேன்சியாக கொடுக்குறாங்க. ஃபேன்சியாக கிடையாது, ஓல்டு ஸ்டைலு. பட் அதை வந்து அந்த மாதிரி கொடுக்குறதுனால நிறைய பேர் அதுக்காக விரும்பி இந்த ப்ராடக்ட்டை வந்து வாங்குறாங்க. ஸோ அதனால் பார்த்துக்கங்க, இந்த மாதிரி விஷயங்களை குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுலேருந்து தவிர்த்துக்கலாம். சிலர் அந்த கோலி குண்டுக்காக ப்ரிஃபர் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா கலர் கம்மியாக இருக்க மாதிரி பார்த்து வாங்குங்க. அதாவது லெமன் ஃப்ளேவர் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி லைட் ஃப்ளேவர்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அந்த மாதிரி இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து அது பெட்டர்னு நான் சொல்லலை, அதுவும் ஆர்டிஃபிஷியல் தான். பட் இதை கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் பெட்டர்னு சொல்லுவேன். அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பையிங் ஃபேக்ட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.